கைஸ் இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து இவர் வந்து என்னது என்னை 1v1 கூப்பிட்டுருக்காரு. இப்போலாம் கொஞ்ச நாள் முன்னாடியே அவர் டாப் அப் பண்ணாரா, இன்னைக்கு தான் டாப் அப் பண்ணாரா. ஸோ அவர் வந்து சொன்னாரு, நீங்க தோத்துட்டீங்கன்னு, நான் டாப் அப் பண்ணிட்டேன்னு. ஒன்று நான் நல்லா வேற லாட்டுன்னு சொன்னாரு. அதனால நான் அவர்கிட்ட என்னது இது பண்ணுறேன், என்னது 1v1 போடுறேன், யார் ப்ரூன்னு பார்க்க. நான் ஆளே தெரிய மாட்டேது என் கண்ணுக்கு. ஓகே கைஸ், அவர் வந்து என்னது டாப் அப் பண்ணி க்ளூவல் வாங்கியிருக்காரு. வெயிட் பண்ணுங்க, என்னை சுடாதீங்க, நான் ஃப்ரெண்டு என்னது என்னோட இதுகிட்ட காட்ட போகிறேன். வெயிட் பண்ணுங்க, ஷர்வின் சுடாதீங்க. நீங்கள் பாருங்க கைஸ், இதுதான் அவரோட க்ளூவல் தெரியுதா, டாப் அப் பண்ணி வாங்கியிருக்காரு. இது தெரியுதா, இதெல்லாம் டாப் அப் பண்ணி வாங்கினாரு. தெரியுதா கைஸ், தெரியுதா என்ன கைஸ் சுட்டுறாரு. ஓகே கைஸ், எப்படி இருந்தாலும் டாப் அப் பண்ணது முக்கியம் இல்லை கைஸ், லாடுறது முக்கியம். உங்களுக்கு என்னோட லைன் எப்பயுமே தெரியும் கைஸ், நாங்கள் வந்து டாப்பா பற்றிலாம் பார்க்க மாட்டோம், நாங்கள் வந்து லாடுறதுலாம் முக்கியம்னு பார்ப்போம். ஓகே, யாருன்னு தெரில கைஸ், இவரு அழுத்துறாரு கைஸ், அழுத்துறாரு. தம்பி டாப்பா முக்கியம் தம்பி, லாட்டுனா முக்கியம் கைஸ். டாப்பா பண்ணாமல் கூட ஜெயிக்கணும். நீங்கள் டாப்பா பண்ணனா ஸ்கின்னுலாம் முக்கியம் இல்லை கைஸ், உங்கள் லாட்டு தான் முக்கியம். அவர் வந்து டாப்பா பண்ணி ஆடி இருக்காரு என்கிட்ட வந்து, ஆனால் உன்னால நீ ஏதோ பண்ண முடியாதுன்னு. கைஸ், இந்த வாட்டி வந்து நான் M500 எடுத்துறேன். ஏன்னா அவர் தான் கேட்டார், உண்மையில M500 பாய்க்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. நீங்களாம் பாட்டுனே, உங்களுக்கு M500 பாய்க்க தெரியாது அப்படின்னு நான் அவர் சொல்லலை, நானே சொல்கிறேன். இந்த குளோவல் ஸ்கின் தெரியுதா கைஸ், இது வந்து நான் ரத்தம் சிந்தி வளர்ச்சி வாங்கினேன் கைஸ். அவர் பாருங்க கைஸ், டாப் அப் பண்ணி சின்னங்க வாங்குறாரு காசு போட்டு. அப்போ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கைஸ் யார் ராஜானே. கைஸ் என்னை வந்து போட்டார் M500. வந்து டெஸ்டிகில் எடுத்துருக்கணும். டெஸ்டிகில்னா நமக்கு எப்பவுமே வரும் ஹெட்ஷாட் ப்ரோ கைஸ். நம்ம வந்து டெஸ்டிகில் கைஸ் டச் விட்டு போச்சு கைஸ், ரொம்ப நாளாக விளாடாம. கைஸ் என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க, விளாட சொல்லி FF அடிக்கிறானே. கினேஷ் உங்களுக்கே தெரியும் கைஸ், பாருங்க கைஸ், இவர் வந்து என்னது நான் ஆட்ட நாயகன் சொல்லிட்டு வந்திருக்காரு. நம்மளாம் வந்து டாப்பா பண்ணாமே அடிப்போம் கைஸ். ஓய் கைஸ், வாங்க கைஸ் போனோம்.
போட்டிருப்பாரு குளோவல் போட்டேன். ப்ரோ தெரியுது ப்ரோ நல்லா தெரியுது. ஓகே கைஸ் என்னை போட்டாரு. 2-2 ஓடிட்டு இருக்கு. வாட் டேக். ஓகே கைஸ் நான் வந்து இந்த வாட்டி M500 எடுத்துட்டு வர போறேன். டச்சு செம்மையா விட்டு போச்சு கைஸ். டச்சு செம்மையா விட்டு போச்சு. சரி ஏன்னா உங்களுக்கே தெரியும் கைஸ் எக்ஸாம் வேறு. எக்ஸாம் முடிச்சு இப்போதான் வந்தேன் கைஸ். சொன்ன மாதிரி வந்துட்டார் பார்த்தீங்களா கைஸ். இந்த சீட் பின்னாடியிலேருந்து தான் வருவாருன்னு. அப்புறம் மரம் பின்னாடி ஒழிஞ்சு பாருங்க கைஸ். மரத்துக்கு பின்னாடி சொன்னேனா இல்லையா? கைஸ் கீழே இருக்கிறதுனால சொன்னாங்க போட்டுடலாம். அவர் டெசர்டிக்கல் எடுத்துட்டு வந்துட்டுருக்காரு கைஸ். டெசர்டிக்கலி நான் M500 எடுத்துட்டு வரேன். M500ல போட்டு பார்க்கலாம் கைஸ். போட்டு பரவாயில்ல கைஸ். நான் டெசர்டிக்கலி எடுத்துட்டு வரேன். டெசர்டிக்கல்னா நல்லா விடுவோம். எனக்கு தெரியும் அவர் எந்த சைட் போவாருன்னு. கைஸ் ஆள் இருக்காரு. ஆள் இங்கே இருக்காரு கைஸ். குளோவல் போட்டேன் கரெக்டான டைமிங் கைஸ். கதறாரு கைஸ் கதறாரு. சும்மா நெட்டு கைஸ். இவருக்கு வந்து எப்படி தெரியுமா கைஸ்? இவருக்கு வந்து கிட்டிலேருந்து போட முடியாது, தூரத்துலேருந்து தான் போட முடியும். அதனால நம்ம வந்து அவரோட வீக்னஸை தாக்கணும் கைஸ். நம்ம வந்து அவர் கிட்டே ஓடணும். நம்ம அவர் தூரமாக ஓடக்கூடாது. எங்க இருக்காருன்னு தெரியல கைஸ். எங்க இருக்காருன்னு தெரியல. கைஸ் கைஸ் பட்டு அழகா விளாடுறாரு இவரு குளோவல் போட்டு.
ஓகே கைஸ் கதறிட்டாரு. அவன்கிட்ட சதறிடுச்சு. கைஸ் என்னது தினேஷ் வந்து வெட்டி விட்ற அப்படின்னு அனுப்பிட்டு இருக்காரு கைஸ். வெட்டி விட்றியா அப்படின்னு 1v1 கூப்பிடுறாரு கைஸ்ரா. அப்புறம் பூர்றியான்னு கேட்குறாரு. பூர்ற அப்படின்னு கேட்குறாரு கைஸ். பூர்றியான்னு கேட்குறாரு என்கிட்டயே வாணி. சாலியை காணும். பாத்துறேன். பார்த்தீங்களா கைஸ், பட்டன் போட்டு க்ளோலு. நம்ம ஷாட்கன் வச்சிருக்கோம், டெசர்டிக்கல் வச்சிருக்கோம் கைஸ். எல்லா கன்னும் எடுத்துட்டோம். ஓகே கைஸ், அங்கே வந்து இன்னொன்று EVM இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம டெசர்டிக்கல் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணோம் கைஸ். எக்ஸ்போர்ட் பண்ணால் அப்புறம் கத்திய செம்மையாக இருக்கும். ஓகே கைஸ், அவர் இங்கே தான் வருவார், சொன்ன மாதிரியே வந்துட்டாரு. இன்னொன்று EVM Y கைஸ், இன்னொன்று EVM Y. ஸ்னைப்பர்லேயே போட்டோம் கைஸ், ஸ்னைப்பரே. இப்போதைக்கு ஸ்னைப்பரில் வந்து எய்மே இருக்குது கைஸ், அதட்டே போட்டோம். இப்போ பாருங்க கைஸ், எவ்வளோ அசிங்கமாக தூத்தாருன்னு. அவர் பண்ண தப்பு ஒரே இடத்துல நின்றுது, அதோட சத்து ரிபு தாம்பாச்சு கைஸ். கைஸ் அதுக்கப்புறம் நான் என்னது அவருக்கு தினேஷ்க்கு கால் பண்ணி அவர் அசிங்கமாக தூக்குறதே நான் படம் பிடிச்சி போட்டுருவேன் கைஸ். படம் பிடிச்சி போட்டுருவேன். நம்ம விட்டுருவோமா? வாய்ப்பே இல்லை. கீழே போயிட்டாரு கைஸ், செத்தாரு. கைஸ் நம்ம வந்து இவர்கிட்ட வந்துட்டோம்.
அப்புறம் வந்து எப்படின்னா பின்னாடி வந்து குத்துவாரு கைஸ். சுத்திட்டு வந்து வேற மாதிரி தலைவர் அவர் வந்து. ஆளு கைஸ் ஆளு. நம்ம என்னது எனக்கு விளாடவே வரதே, நம்ம சும்மா விட்டு கொடுக்க வேண்டியதான். ஓய் என்ன கைஸ் ஃப்ளூக்கில் வந்துருச்சு. சரி கைஸ் ஜெயிச்சிடும் கைஸ் பூயா. அதில் வந்து டாப் அப் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. சரி கைஸ் பார்த்து கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி கைஸ் தேங்க்யூ.